ஒரு நெருப்பு போல அந்த நெருப்புக்கு ஏற்ற மாதிரி படம் தீயாக வேலை செஞ்சுருக்கு. எந்த விதமான லேக் இல்லாமல் அது பாட்டு அருமையாக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலி சின்ன பசங்க மேற்கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க மேடமான அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஈக்குவலில் இருக்குது படம். ஆனால் இது ஃபைட் சீக்வன்ஸ்னால் ஃபைட்ஸ் அதான் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க மேடமான ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க படத்தில். அதே மாதிரி காமெடியும் கரெக்டான டைமில் வச்சுக்கிறாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாமல் எப்போ காமெடி வைக்கணுமோ காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். படம் பயங்கர ஸ்பீடாக போகுது. ஆனால் எங்கேயும் உட்கார வைக்கல படத்தில். நம்மளை ஒரு சில படம் கொஞ்சம் லேக் ஆகும், உட்காராமல் இருப்பான்னு சல்லுன்னு போட்டு டைம் போடுறதே தெரியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. 2 hours சல்லுன்னு முடியுது. அந்தளவு இது கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் கிளைமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் எந்த ஒரு குறையும் இருக்க மாதிரி மியூசிக் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், அந்த கேமரா ஒர்க்கு எல்லாமே தெளிவாக பக்காவாக இருக்குது. ஆனால் சொல்ல போனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட சின்ன பசங்க மேலும் வந்து பார்க்கலாம். ஒரு லேடிஸு ஒரு ஆக்ஷன் ஹீரோ சொல்ல போனால் இப்போதைக்கு அவங்க தமிழ் சினிமா அடுத்த ஒருத்தங்க உருவாடி வந்துருக்காங்க நமக்கு. அவங்க கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பாருங்கள் எல்லாருமே. நல்லாயிருக்கு படம். நல்லாயிருக்கு படம். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது படம். வந்து ஒரு போர் அடிக்காமல் தொடர்ச்சியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே ஹீரோயின் நல்லா வச்சுருந்தாங்க. ஹீரோயின் மியூசிக் நல்லா இருந்து மியூசிக் எல்லாமே டோட்டலாக நல்லா தெரிஞ்சிச்சு. பார்க்கலாம் ஒரு மாதிரி நல்லா த்ரில்லிங்கான கதை. கடைசியாக கிளைமேக்ஸு எதிர்பார்க்க மாதிரி நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ். வணக்கம். இந்த அனலி படத்துடைய கோ டைரக்டர் ரவி கணேசன் நான் பேசுகிறேன். படம் வந்து பார்த்தவங்க பப்ளிக்கு பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு படம். படத்தில் ஒரு 2-3 இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் லாக்கி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நாங்கள் கிடையாது, டெக்னீஷியன் சைட்லேருந்து சரியான விஷயங்கள் பண்ணி கொடுக்காததுனால அந்த லேக் வந்து படத்தில் ஒரு 2-3 இடத்துல தெரியும். அந்த டைரக்டருக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் அதுக்கான காரணம் கிடையாது. அதை நம்ம முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை அருமையாக மியூசிக் பண்ணி படத்தை வந்து எங்கேயும் சுலோ இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிருக்காரு. படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, படத்தில் வந்து மெயினாக வில்லனாக நடிச்சிருக்கிற சக்தி வாசுதேவன் அவர்கள் வந்து ரொம்ப மிக அருமையான ஒரு நடிப்பில் அவர் வந்து 7 வருஷம் கழித்து மீண்டும் இந்த தமிழ் சினிமாவில் கலக்க போகிறார் அப்படின்றது ஆணித்தனமாக என்னென்னு சொல்ல முடியும். அடுத்து அவர் வந்து கராத்தே பாபுல வில்லனாக நடிச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கெட்டப்பில் இருப்பார். ரெண்டுமே வந்து அவருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கெட்டப்புன்றதுனால நிறையா பேர் வந்து பத்திரிகையில் அவர் சக்தியோடைய விஷயங்களை வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு முதல் வெற்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு டெக்னிக்ஸான நாங்கள் வந்து எவ்வளோ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து சரியாக இருக்காது. இது வந்து பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் எங்கள் படம் பார்த்தவங்க சொன்னாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றி. இந்த படத்தில் வந்து சதீஷ் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அவர் பிரேக் வந்து இந்த படத்து மூலியமாக உடைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சதீஷ் சாரை ரொம்ப அருமையாக எழுதுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக அவர் வந்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய நடிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கும் டோட்டல் வேறு ஒரு கலரில் இருக்கும். ஸோ ஹாப்பி. எங்கள் டீம் இது டைரக்ஷன் டீமு இந்த படத்தில் சப்போர்ட்டிங்காக. ஆமாம், முக்கியமாக நான் வந்து என்னோடய டைரக்ஷன் டீமை இவங்க எல்லாருக்கும் காட்டி ஆகணும். வாங்க, நிரஞ்சன் அண்ணன் வந்து கோ டைரக்டர், கணேஷ் அண்ணன், நிரஞ்சன் அசோசியேட், தேவா, அரவிந்த், சரவணா, ரூபன், அரவிந்த், இந்த பசங்க தான் இந்த டீம். இவங்க தான் என்னுடைய டைரக்ஷன் டீம். இவங்க கொடுத்த ஒத்துழைப்பு தான் இவ்வளோ நெருக்கடியில் நாங்கள் வந்து படம் பண்ணியிருக்கோம். சரி, முதல் படம்னும் போது கேட்குற விஷயங்கள் எல்லாமே கிடச்சிடாது. அதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்லவும் வரல. எங்களால் என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைஞ்ச பொருட்செலவில் செட் போட்டு கொடுத்தாரு எங்கள் தாமு சார், ஆர்ட் டைரக்டர். இவரை முதல்ல ஜூம் பண்ணுங்க. எங்கள் ஆர்ட் டைரக்டர் கோடிலாம் இல்லைங்க, சில லட்சங்களில் ரொம்ப கம்மி செலவில் ஒரு அழகான செட்டு போட்டு கொடுத்தாரு. 15 நாள் 14 நாளில் நாங்கள் வந்து கண்டெய்னர் யார்டில் மொத்த படத்தையும் முடித்தோம். மொத்தம் படமே 24 நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அதிகமான நாட்கள்லாம் போகல. ஒரு சின்ன பட்ஜெட்டில் அழகான ஒரு படம். பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, எத்தனை கோடி செலவு பண்ணீங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு மேக்கிங் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்கோம். அது வந்து
யாரை மிகப்படுத்த சொல்லுங்க. ஆ நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஆட்டோக்கார் பிரியாணிக்காக உள்ளே வந்து மாட்டிப்பார். மாட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்கள காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புஷ் பண்ணுவாங்க. பிடிச்சிட்டு இருக்க 5 ஃபைட்டர்ஸும் கீழே விழுவாங்க, 5-6 பேரும். ஸோ அங்கேவே அவங்களுடைய ஃபோர்ஸ் என்னன்றதை நான் அங்கே பதிவு பண்ணிட்டேன். அவங்க யார் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஒரு மிலிட்ரி கமாண்டோ ட்ரைன்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் சார். ஆல்ரெடி ப்ரொடியூசர் கதையை ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். நான் ஒரு டைரக்டராக கதையை எங்கேயும் சொல்லக்கூடாது, நமக்கு அதுதான் பிளாக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஓப்பன் பண்ணி 15-20 நாளுக்கு முன்னாடியே போஸ்டர்ஸை போட்டு என்னுடைய கதையை வந்து பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைங்க. எங்களுக்கு அவங்கள நான் அழகாக ஆமாம், எனக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை, அவங்களுக்கு என்னமோ தெரியல, படம் முடிஞ்சோடனே டேரக்டர்ஸை பிடிக்காமல் போயிடுது. ஆமாம், நான் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைரக்டர் அந்த படத்துக்கு. இல்லை, என்ன வெளியிலலாம் அவங்களால அனுப்ப முடியல, அது வேற. அவங்களோட கண்டினியூ பண்ண மாட்டேன் சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து நேர்மையாகவும் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள அவங்களால ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் தப்புன்னா நான் தப்புன்னு சொல்கிறேன், இல்லை தப்பாக இருந்தாலும் நீ சரின்னு சொல்லுன்றாங்க, அது என்னால் சொல்ல முடியாது. ஸோ கதைக்கு நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்க வந்து புதுசு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்னென்னமோ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். இந்த கதையை வந்து வேறு அவங்க பண்ணியிருக்கலாம், பெரிய ஹீரோயின் பண்ணியிருக்கலாம், நான் அப்படியெல்லாம் கிடையாது. சரி, அவங்க ஒரு ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி அவங்க ஒரு ஆக்டர். அவங்க என் கதைக்கு ஒரு நடிகை தான் தேவை. அந்த நடிகையாக நான் அவங்கள வச்சு நான் அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அவங்களால என்ன முடியுமோ அது அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஒரு டைரக்டராக அந்த கதைக்கான வேலையை பார்த்துருக்கேன். அதனால அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நான் கடைசி வரைக்கும் நின்று வேலை பார்த்தேன். சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமராதா வாய்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது உங்களோட ஐடியாவா இல்லை யார்? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது தான். ஆக்சுவலாக அது எம்ஆராதா வாய்ஸ் இல்லை, இந்திரன் சந்திரன் கமல் சாருடைய டோன் வந்து நாங்கள் பிளான் பண்ணி இந்த டோன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் அபிஷேக் பேஸ் வாய்ஸு, கபீர் சிங் அவருடைய பேஸ் வாய்ஸு, அது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வேணும்னு சொல்லி நாங்கள் இந்திரன் சந்திரன் கமலஹாசன் சார் வாய்ஸை வந்து இமிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. எக்ஸ்ட்ராலாம் பண்ணலை, நான் பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க முழுசாக என்னை பண்ண விடலை. சரி, மொத்தம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே வெறும் 8 நாளில் பண்ணியிருக்கோம். 1.5 மாதம் 2 மாதம் 4 மாதம் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் பண்ணது 24 நாளில், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது வெறும் 8 நாளில் தான் பண்ணியிருக்கேன். டிஐ போனது 6 கால் ஷீட் தான் டிஐயே போயிருக்கு. சிஜிக்கு 7 டேஸ் தான் டைம் கொடுக்கும். அதனால தான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். எல்லாம் மாத கணக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க சிஜி எல்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே வெறும் 7 டேஸில் சிஜி பண்ணியிருக்கோம், டிஐ பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், மிக்சிங் பண்ணி மொத்த அவுட்டையும் 7 டேஸில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டைரக்டரை கூப்பிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எத்தனை நாளில் படம் முடிப்பீங்க, எப்போ அவுட்டு கொடுப்பீங்கன்னு கேட்காம நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரியாது, நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், நெருக்கடி. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் வார்த்தை கட்டுப்பட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அதனால் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நம்ம அவுட்டை முடிச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு படம் காமிச்சேன், இப்படி தான் மேடம் வந்திருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பட் இப்படி வந்திருக்கு, என் படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கணும், கொஞ்சம் சின்ன இடங்கள் தான், பட் கதையை நான் எங்கேயும் கெடுக்கலை, மேக்கிங் நல்லா பண்ணியிருக்கேன், சிஜி ஷார்ட்ஸ் சின்ன இடங்கள் மட்டும் கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதே சாட்டிஸ்ஃபைடு, தயாரிப்பாளர் நான் சொல்கிறேன் எனக்கு போதும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அவங்க வார்த்தையை கட்டுப்பட்டு நான் அவுட் எடுத்து கொடுத்துருக்கேன். நன்றி எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.